கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் உறவுத்தத தயிர்னு சொன்ன காலம்லாம் மாதிரி ஆண்டனி அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கங்கட்ட கட்ட வேப்ப மரத்து பட்ட பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமான் கொட்ட. இப்பெல்லாம் மஞ்சா கயிறும் செல்போனும் இருந்தா போதும் கல்யாணத்தையே முடிச்சிடுறாங்க இந்த 2K பிள்ளைங்கள்லாம். கல்யாணம் மட்டும் இல்லைங்க, டிவோர்ஸுமே சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த வகையில உருகி காதலிச்சுட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் வாங்கின சீரியல் ஆக்ட்ரஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ணாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்ட்ரஸஸ் பிரியங்கா நல்ஹரி பத்தி தான். இவங்க தமிழ்நாடு தெலுங்குல கிட்டத்தட்ட 10 படங்களும் 7 சீரியல்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழ்ல ஃபேமஸ் ஆனதே ரோஜா அப்படிங்கிற சீரியல்னால தான். போதுண்டா எப்பா அப்படின்னு வியூவர்ஸ் எல்லாம் கதற அளவுக்கு. வேற எங்கடா வரணும், வேற வரதுக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எண்டு. ஒரே ஸ்டோரியில என்ன வச்சு 4 வருஷம் ஜவ்வா இழுத்து முடிக்காம முடிச்ச சீரியல் தான் ரோஜா. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போய் மலேசியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு சீரியலை கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஹஸ்பண்டோ மலேசியாவில் தனியாக கோலாலம்பூர் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்ததே அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு தெரிய இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சீரியலுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமாவும் கோயில் கோலம்னு ஜாலியாக சுற்றிக்கிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, நலத்தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை கமிட் ஆனாங்க. அப்போவே எல்லாரும் சோசியல் மீடியா பக்கம் வந்து சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரெக்ட் பண்ணுவானே. எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி ஆளுகளை நம்ப கூடாது. அங்க அம்மனி வாயவே திறக்கலையே. பட் ரீசன்ட் டயத்துல இவங்களோட ஃபாலோவர் ஒருத்தர் Q&A கொஸ்டின் அப்போ நீங்க சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனி ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வதந்தி இல்லை, ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு வந்தவர் இப்ப கூடயும் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இவங்க நடிச்ச சீதாராமன் சீரியல்ல இவங்களுக்கே மாமியாரா நடிச்ச ரேஷ்மா பசுபுலேட்டிய பத்தி தான். இது அது இல்ல அட இவங்கள தெரியாதப்பா, இந்த வேளாண் வந்துட்டா வெள்ளக்காரம் படத்துல வர புஷ்பா. மெட்ரு இன்னும் முடியலையா? ஆமாண்ணே. அட என்னப்பா சொல்ற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேனப்பா. என்னத்த இவங்க தான். இவங்க ஃபேமஸ் ஆனதே பிக் பாஸ் அண்ட் போட்டோஷூட் மூலமா தான். ரீசெண்டா பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா கேரக்டர்ல கூட செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகிடுச்சு. 2 பேரா மாமி? பிக் பாஸ்ல இருக்கும் போதே தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னாச்சு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? தமிழ் தெலுங்கு மலையாளம்னு சொல்லிட்டு 11 படம் 19 சீரியல் பண்ணியிருக்க இவங்க ஆக்டர் பாபி சிம்ஹாவோட கசின் சிஸ்டர் ஆமாப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்ட்ரஸஸ் மேகனா வின்சென்ட் பத்தி தான். இவங்க ஒரு ஆக்ட்ரஸஸ், டான்சர், மாடல். தமிழ் அண்ட் மலையாளத்துல 6 படமும் 22 சீரியலும் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இவங்க மலையாளத்துல நிறைய டிவி ஷோவும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இவங்களை எனக்கு தெரிஞ்சதே 2013 தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதுல இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். இந்த புள்ள அழுது எங்க வீட்டு டிவியே நனைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க 2017 தான் கூட ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. 2018 டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆக்ட்ரஸஸ் கார்த்திகா அண்ணாமலை பத்தி தான். இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸஸ், மாடல். 15 வயசுலயே வந்து மெட்டி ஒலி அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க வந்துட்டாங்க. அந்த வயசுலலாம் நடிப்புன்னு எனக்கு என்னன்னா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி கல்யாண பரிசு, பைரவி அப்படின்னு எக்கச்சக்க சீரியல் சன் டிவிக்காகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா கூட பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. இவங்க மற்றவங்க மாதிரி இல்லாம
பக்காவாக ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மேட்ரிமோனிலாம் பார்த்து அம்மா அப்பா பார்த்து வச்ச பையன் தான் இவர். இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுனால வெயிட் கெயின் ஆச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நிறைய சீரியலில் நடிக்கிறதுனால அவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை நடந்ததுனால மியூச்சுவலாக பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டதா சொல்லப்படுது. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதே இவங்க பையனுக்கே இவங்க ரொம்ப வருஷம் சொல்லவே இல்லையா. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இதை பற்றி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான்ப்பா. இது வெறும் குன்றா. ஒருவேளை விஜய் டிவியோட ராசி அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டே இருக்கிறதே நம்ம டிடி தான். இவங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரொம்ப வருஷமாக தான் ஃப்ரெண்டாக இருந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரை தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம சூப்பராக நடந்தது இவங்களோட மேரேஜ். எல்லா செலிப்ரிட்டிஸையும் கூப்பிட்டு நல்லா தான் பண்ணாங்க. அப்புறம் ஏனே தெரில கொஞ்சம் மாதத்துலேயே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவியுமே பெருசாக எந்த சான்ஸுமே இவங்களுக்கு கொடுக்கல. ஏனே தெரில இதே மாதிரியே டிவோர்ஸ் வாங்கினவங்க தான் நம்மளோட ரம்யா. இவங்க அமிர்ஜித் அப்படிங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் தான் சேர்ந்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனேவே இவங்க செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் ஆனதை பற்றிலாம் இவங்க பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. அதுக்கப்புறமா மூவி ப்ரொமோஷனு, குட்டி குட்டி ரோலில் மூவியில் ஆக்ட் பண்ணுறது, ஃபிட்னஸ்ஸு, யோகா, டயட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, இவங்க சமந்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமாப்பா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவங்க பேரை சொல்லாமல் இந்த வீடியோ முடித்தேன் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளை கல்லை கொண்டு தான் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கே நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் திரு முடிக்கிறீங்க? கேமரா பயப்படுறீங்க? இந்த இடத்துல வந்திருக்கீங்க. ஆமாம் சார். பத்திரிக்கை உங்ககிட்ட பத்திரிக்கை சொந்தக்காரன்லாம் ஃப்ரெண்டா? மாப்பிள்ள சொந்தங்க. மாப்பிள்ள சொந்தமா? சொந்த மாதிரி தெரியலையே. அப்படியே திருட்டு போய் பார்க்குறீங்க. மாப்பிள்ள சொந்தம் தாங்க. திருட்டு போக முடிக்காங்க சார். நார்மலாக சாப்பிடுங்க இருந்தாலும். போஸ்ட் டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா ஒரு ஃபோட்டோ ஷூட்டை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. டாக் ஆஃப் த சோஷியல் மீடியாவே அக்கா தான். அக்கா பேரு ஆக்ட்ரஸஸ் ஷாலினி. எப்பன்னு இருந்திருப்பாங்க போல இருக்குது. டிவோர்ஸ் கிடைச்ச கையோடையே ஃபோட்டோகிராஃபர் தம்பியையோ தங்கச்சியையோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோவை கிழிக்கிற மாதிரி மிதிக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து என்ஜாய் பண்ணிட்டாங்கப்பா. கண்டிப்பாக இது ஒரு ட்ரோல் வீடியோ கிடையாது, ஜஸ்ட்டு காசிப் வீடியோ அப்படின்னு வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா டிவோர்ஸுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற பெயின் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறமா பரவாயில்ல, எங்களையும் ஒரு ஆளாக மதித்து சில நாட்களாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கவும் படிக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த அம்சர் தம்பி எல்லா வீடியோக்கிலேயும் கமெண்ட் பண்ணிடுறாப்புல. அதே மாதிரி என் மேலே என்ன கொலவெறின்னு தெரில, அந்த நியூ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற தம்பியோ தங்கச்சியோ அனிமல் மூவியை ரோஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் சாசனம். கண்டிப்பாக அனிமல் மூவி ரோஸ்ட்டு கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணப்படும். இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் நெக்ஸ்ட்டு எதை பற்றின ஒரு ட்ரோல் போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டோட வீடியோ உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை. So please subscribe, whatever.